சீமான் அண்ணன் எதனால தோத்தாருன்னு இப்பதாங்க எனக்கு உண்மையான காரணமே புரியுது. இந்த சாட்டை துருமுருகன் அவர்களை நீங்க கட்சியை விட்டு நீக்கலீங்க இல்லையா, மறுபடியும் எதுக்காக சேர்த்துக்கிட்டீங்க? அவர் அப்படியே போய் விட்டுருக்கலாம்ல. அப்படியே அவர் போயிருந்தாருன்னா கண்டிப்பா இந்த தேர்தலில் நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருப்பீங்க. அல்லது இந்த சாட்டை துருமுருகன் அவர்கள் விஜய் அவர்களை திட்டம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க தான் ஜெயிச்சிருப்பீங்க. இந்த சாட்டை துருமுருகன் அவர்கள் சீமானை விட்டு எப்ப போற அப்படியோ அப்பதான் சீமானுக்கு நல்ல காலமே பிறக்கும். சீமான் அண்ணன் அப்பதான் ஜெயிப்பாரு இப்படின்னு இந்த தாவகவை சேர்ந்த அணில் தம்பிகள் என்னுடைய காணொலியில் மட்டும் இல்ல, சீமானனை பத்தி எந்த ஒரு காணொலி வந்தாலும் அதுல போயிட்டு இந்த கருத்தை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சீமானன தோல்விக்கு இந்த சாட்டை துருமுருகன் தான் காரணமானு கேட்டீங்கன்னா நான் அடிச்சு சொல்வேன், இவர் கிடையாது. அப்ப சீமானன தோல்விக்கு யார் காரணம்? இந்த தாவகவை சேர்ந்த அணில் தம்பிகள். சீமானன மனித வளத்துக்காகவும் இயற்கை வளத்துக்காகவும் ஒவ்வொரு ஊராகவும் ஒவ்வொரு வீதியா ஒவ்வொரு வீடு வீடா போயிட்டு வாயில சொன்னாங்க கூட இவன் போய் சொல்றான், உருட்டுறான், கதை கட்டுறான், இவன் மாத்தி மாத்தி பேசறான் அப்படின்னு சொல்லிட்டு பல அவதூறுகளை பரப்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்இடி ஸ்க்ரீன் போட்டு உண்மையான விஷயங்களை எடுத்துட்டு வந்து போட்டு காட்டி இதனாலதான் இயற்கை இவ்வளவு சீரழிஞ்சிட்டு இருக்கு, இந்த திராவிட கட்சிகளால தான் மக்களோட வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்கு, இந்த திராவிட கட்சிகள் இதுக்கு மேல ஆண்டுட்டு இருந்தா மக்கள் இன்னும் அதல பாலத்துக்கு தான் போவாங்க, இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று அரசியல் வேணும், மாற்றம் வேணும்னு சொல்லி 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 அந்த மாற்றத்தை ஏமாற்றமா கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சீமானனை எல்இடி ஸ்கிரீன்ல போட்டு காட்டினது மக்களோட வளத்தை மேம்படுத்திருக்காங்க. ஆனா மக்கள் எல்இடி ஸ்கிரீன்ல பார்த்தது இளைய தளபதி விஜய் அவர்களை. படங்கள்ல பார்த்த ஒருத்தர் தனக்காக இறங்கி வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணத்தை மட்டும் வச்சு அவருக்கு ஓட்டு செலுத்தி இப்போ முதலமைச்சராக்கி உட்கார வச்சிருக்கீங்க. சீமானண்ண தோல்விக்கு இதுக்கு மேலேயும் சாட்டை துருமுருகன் தான் அப்படிங்கிற காரணத்தை தயவு செய்து தவிர்த்துருங்க. அவரோட தோல்விக்கு காரணம் முழுக்க முழுக்க அணில் தம்பிகள், அரசியலை புரிஞ்சுக்காத அணில் தம்பிகள். முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரோட சொந்தக்கார ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு சீமானன் அவர்கள் அவருடைய அலுவலகத்துக்கு சென்று துக்கம் விசாரிக்கிறார். உடனே நம்ம அணில் தம்பிகள் என்ன பண்றாங்க, சீமான் அண்ணன் மு க ஸ்டாலின் கிட்ட விஜய் திட்டத்துக்காக 500 கோடி வாங்கிட்டாரு, 1000 கோடி வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு அவதூறை பரப்பி விடுறீங்க. இந்த அவதூறு பொறுத்து வந்து நான் காட்டுற மாதிரி ஆதாரத்தின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் ஆணையத்துல சமர்ப்பிச்ச பத்திரத்தை தூக்கிட்டு வந்து போடுறான், ஆதாரத்தை பாருங்க அப்படின்ட்டு. உண்மையானுமே நீ வக்கீலுக்கு படிச்சுதான் வக்கீல் ஆணையா, ஏடன் பி நெல்சா, இல்ல ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணி வக்கீல் ஆணையா, அந்த ஆதாரத்தாவது தயவு செய்து காட்டு. சீமானண்ணன் அவர்கள் முன்னாள் முதலமைச்சரை மீட் பண்ணது பண பெட்டி வாங்குறதுக்கு அப்படின்னா இப்ப போய் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காரு. இது மட்டும் அரசியல் மாண்பு அரசியல் நாகரிகம் அப்படின்னு ஆகலாம். சீமானண்ணன் சந்திச்சது அரசியல் மாண்பு அரசியல் நாகரிகம் கிடையாது. சீமானண்ணன் மட்டும் பெட்டி வாங்கிட்டாரு, நீங்க பெட்டி வாங்கல. இப்ப சொல்லுங்க, நீங்க எத்தனை 1000 கோடி பெட்டி வாங்கியிருக்கீங்க? இதுக்கப்புறம் சீமானனோட தோல்விக்கு சாட்டை துருமுருகன் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு பழைய டப்பாவை தூக்கிட்டு வந்து ஊட்டிட்டு இருக்காதீங்க. சீமானண்ணன் தோல்விக்கு முழுக்க முழுக்க காரணம் தாவைக்காவை சேர்ந்த அணில் குஞ்சுகள். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.